தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் 26/4/2017 புதன்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் இரவு 7:48 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, படைப்பு தெய்வ வழிபாடுகளை பற்றி சொன்னேன். பொதுவாக எத்தெய்வத்தை நாம் கும்பிட்டாலும் முத்தெய்வ வழிபாடு தான் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் என்று சொல்லியிருந்தேன். 3 தெய்வங்கள் முக்கியமாக நாம் இஷ்ட தெய்வத்தை தினந்தோறும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு எது ரொம்ப பிடித்தமான தெய்வமாக இருக்கிறதோ அதை அடிக்கடி அதன் பேரை உச்சரிப்போம். ஒருத்தருக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விநாயகா விநாயகா என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். சிவனை பிடித்திருந்தால் சிவா 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 என்று சொல்வார்கள். முருகன் மீது ரொம்ப ஈடுபாடு இருந்தால் எதை சொன்னாலுமே முருகா முருகா என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் சொல்வதற்கு பெயர் அது இஷ்ட தெய்வ வழிபாடு. அதற்கு அடுத்தது குலதெய்வ வழிபாடு. வாழ்க்கையில் குலதெய்வம் ஒன்றுதான் உன்னுடைய குலத்தை காக்குமாம். குலம் தழைப்பதற்கு உதவியவர்களை கும்பிடுவது, இன்னொன்று குலம் காப்பதற்கு தியாகம் செய்தவர்களை கும்பிடுவது. இதில் படைப்பு தெய்வம் என்று ஒன்று உண்டு. நம்முடைய இல்லத்தில் இருக்கிற முன்னோர்களை நாம் முறையாக வழிபாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் பிடிக்குமோ அதை பரப்பி வைத்து படைப்பு வைத்து கும்பிட வேண்டும். அதேபோல் குலதெய்வத்திற்கும் படைப்பு வைத்து கும்பிட வேண்டும். பொதுவாக குலதெய்வம்னா என்ன அப்படின்னா, காளி, கருப்பர், ஐயனார், முன்னோடி, அங்காள பரமேஸ்வரி, இப்படி நிறைய வீரபத்திரர், இப்படியெல்லாம் நிறைய இருக்கும். பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், நொண்டி கருப்பர் என்றெல்லாம் நிறைய இருக்கும். அதில் இந்த காளி, கருப்பர் இதெல்லாம் ஆங்காரமான தெய்வங்கள். காடு கரைகளிலே அவை இருக்கும். இப்படிப்பட்ட அந்த குல தெய்வங்களை தொடர்ந்து ஒருவர் மாதந்தோறும் மாதத்துக்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும். செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலே குலதெய்வத்தை நோக்கி சென்று விடுவார்கள். முன்னாலே எல்லாம் மாட்டு வண்டியிலே செல்வார்கள். ஒரு சிலர் நடைப்பயணமாக செல்வார்கள். இப்பொழுது வாகன வசதி இருப்பதனாலே வாகனங்களில் சென்று விரைவாக அந்த வழிபாடை முடித்து கொண்டு வந்து விடுகிறார்கள். ஒரு நாள் முழுவதும் குலதெய்வ சன்னதியில் இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி இருக்கிறது, மிகப்பெரிய பள்ளிகள் அந்த கோவிலில் தெரியும். நாம் தெய்வத்தின் உத்தரவு கேட்பதாக சொல்லிவிட்டு தெய்வ சன்னதியிலே உட்கார்ந்து இது மாதிரி இந்த காரியம் செய்ய தொடங்குகின்றேன், அது நல்ல விதமாக முடிவடைய வேண்டும் என்றால் உன்னுடைய திருவளம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பார்கள். உடனே அங்கே இருக்கிற அந்த பள்ளி கத்தும். பள்ளி கத்திய உடனே அது தெய்வத்தின் உத்தரவாக நினைத்துக் கொள்வார்கள். அதற்கு பெயர் திருவளம் என்று சொல்வார்கள். ஒரு சிலர் என்ன செய்வார்கள், குலதெய்வ சன்னதியிலே பூவை போட்டு வழிபாடுகளை எல்லாம் முடித்து அர்ச்சனைகள் செய்த பின்னாலே 2 பூக்களை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்களை எடுத்து தர சொல்லுவார்கள். வெள்ளைப்பூ வந்தால் இந்த காரியத்தை தொடங்கலாம், சிவப்பு பூ வந்தால் பிரிதொரு முறை இந்த காரியத்தை செய்யலாம் என்று மனதிற்குள்ளே நினைத்துக் கொள்வார்கள். நெகட்டிவாக, அதாவது எதிர்மறையாக வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். இப்படி இருக்கிற மாதிரி இருப்பது தான் குலதெய்வம். இந்த குலதெய்வ சன்னதியிலே முதலிலே சிலர் முட்டை அடிப்பதற்கு உகந்தது என்று சொல்வார்கள். குழந்தை பிறந்து விட்டால் முதல் முட்டை அங்குதான் அடிப்பார்கள். சிலர் காது குத்துவது கூட அந்த குலதெய்வ சன்னதியிலே தான் குத்துவார்கள். குலதெய்வ சன்னதியிலே காது குத்தி காது வளர காது வளர காது வளர என்று 3 முறை சொல்லி அதற்கு மாலை சூட்டி அதற்கு அந்த வாயிலே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இனிப்புகளை வைத்து ஜீனியை வைத்து பிறகு அது சிரிக்கும் வண்ணம் செய்து அர்ச்சனை செய்து கொண்டு வருவார்கள். மாமன் மடியிலே வைத்து காது குத்துவது வழக்கம். ஒரு சிலர் இல்லங்களிலே காது குத்தி விட்டு பிறகு சென்றும் வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். பொதுவாக இந்த குலதெய்வ வழிபாடு இருந்தால்தான் ஒரு வீட்டிலே ஒரு நிம்மதி இருக்கும். மன நிம்மதி சில குடும்பங்களிலே இருக்காது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்ப உறுப்பினர், ஒரு நண்பர், அவருக்கு வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை, கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது, மனைவி மக்கள் எல்லாம் ஒரு சொல்லுக்கு கட்டுப்படவில்லை, எந்த இதுவுமே நிம்மதி இல்லை, பணம் வித்து வரவில்லை, சொத்துக்களாலும் அவருக்கு இடைஞ்சல்கள் எல்லாம் நிறைய வந்தது. இப்படியெல்லாம் இருக்கிறதே, வழக்குகளில் எல்லாம் சிக்கல் வருகிறது, எல்லாம் இப்படி இருக்கிறது, பிள்ளையும் பிறக்கவில்லை, பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைத்து என்ன காரணம் என்று கேட்டார். அவருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது குருபலம் குறைவாக இருந்தது. நான் சொன்னேன், குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்ப தெய்வம் படைப்பு தெய்வத்தையும் கும்பிடுங்கள் என்று சொன்னோம். அதற்கு என்னுடைய சகோதரர்கள் ஒத்துவரவில்லையே என்று சொன்னார்கள். பொதுவாக படைப்பு தெய்வம் என்று சொன்னால் அந்த இல்லத்துக்குள்ளே படைப்பு தெய்வத்தை கும்பிடுகிற பொழுது உடன்பிறப்புகளும் ஒத்து வந்து சேர்ந்து படைத்தால் தான் நல்லது என்று சொல்வார்கள். பிறகு ஒரு வழியாக ஒத்து வந்த பின்னாலே அவர்கள் 1 மாதம் கழித்து அந்த படைப்பு வைத்து கொண்ட பின்னாலே ஒன்றொன்றாக படிப்படியாக அவர்களுக்கு நடைபெற்றது. வெளிநாட்டிலிருந்து சொத்து வித்து வந்தது. அதற்கு பின்னாலே பொருளாதார நிலை உயர்ந்தது. பிள்ளைக்கு மக்கட்பெயர் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. வழக்குகள் எல்லாம் வாபசான. ஒவ்வொன்றும் நல்ல சம்பவங்கள் நடைபெற்ற உடனே இப்பொழுது அவர்கள் மாதந்தோறும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்கிறார்கள். வருடந்தோறும் அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த படைப்பு தெய்வத்திற்கும் மேற்கொண்டு செய்கிறார்கள். இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்பினோர் கைவிடப்படார், 4 முறை தீர்ப்பு என்று சொல்வார்கள். நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம். 9 கோள் வாழ்க்கையினில் சேருமே, இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி வந்த கூடுமே என்று
கவியரசு கண்ணதாசன் அவர்கள் என்னை சந்தித்த போது முதலிலே இந்த பாடலை எனக்கு எழுதி கொடுத்தார்கள். ஆகையினாலே நம்பிக்கை தான் மனிதனது சாதனம். அந்த நம்பிக்கையை நீங்கள் குலதெய்வத்தின் மீதும் இஷ்ட தெய்வத்தின் மீதும் படைப்பு தெய்வத்தின் மீதும் நீங்கள் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி மீது வளர்ச்சியை தொடும். அது மட்டுமல்ல, வெற்றி படிக்கட்டின் விளிம்பிலும் நீங்கள் ஏற வழிபிறக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். இன்றைக்கு கூட்டு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணக்காசுகள் நன்றாகவே உங்களுக்கு வரப்போகின்றது. 2 செவ்வாய் இருப்பதால் பொருளாதார நிலை மிக உயரும். அதே நேரத்தில் சொத்துக்கள் விற்பனையால் லாபமும் கிடைக்கலாம். மன நிம்மதி கூடுதலாக இருக்கும். தாய் வழி ஆதரவும் உண்டு. தந்தை வழியிலும் உங்களுக்கு பிரியங்கள் ஏற்படலாம். 5ஆம் இடத்திலே ராகு இருந்தாலும் கூட பிள்ளைகள் முன்னேற்றம் கண்டு நீங்கள் பெருமை அடையப் போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கிறது. விரையாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் வீண் விரயங்கள் ஏற்படாமல் சுப விரயங்கள் உருவாகும். காரணம், குருவினுடைய பரிபூர்ண பார்வை அந்த செவ்வாயின் மீது பதிவதாலே மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும். இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவீர்கள். அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசைகளை வாங்குவதிலும் நீங்கள் கவனம் செலுத்துகிற இனிய நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். புத சுக்கிர யோகம் செயல்படுவதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாதாடிய வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு சமரசமாக போகிறது. தொலைபேசி வழியே வருகிற தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். 3 இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2 ராகு. 2 ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயர் பதவிகள், அதே நேரத்தில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சேமிப்பு உயரும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காவது மட்டுமன்றி வீடு கட்டும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலர் வீடு வாங்கும் முயற்சியிலும் வெற்றி காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து வாழ்க்கையை வளப்படுத்துகிற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் அகலும் நாள். நீண்ட நாளாக உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தவர்களும் உங்களை விட்டு விலகுவார்கள். நீண்ட தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரப்போகிறது. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்தில் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லை உண்டு. ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு 2 முறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறுமா என்பதும் சந்தேகம்தான். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைக்கு அமாவாசை என்பதால் முன்னோர் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். அனுமன் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேரும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குடியிருக்கும் வீட்டை கூட விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். திருமண முயற்சிகளிலும் அனுகூலங்கள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, தொடர்ந்து வரும் செய்திகளால் துணிவு கூடுகின்ற நாள். இன்றைக்கு சொல் யுத்தத்தை தவிர்ப்பது நல்லது. வக்கர சனியாகவும் இருக்கிறார். வாக்கு ஸ்தானாதிபதியாக விளங்கும் குருவும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். இருந்தாலும் கூட சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் உண்டு. கிளைத்தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு மிகச்சிறந்த பலன்களை காணப்போகின்றீர்கள். சொத்துக்களாலும் உங்களுக்கு ஆதாயம், சொந்தங்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிற இனிய நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் இன்றைக்கு நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. கூட இருப்பவர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். சுப செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். அது மட்டுமல்ல, ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. பயணங்களை கூட நீங்கள் மாற்றியமைக்க நேரிடலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதுக்கினிய சம்பவம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே அமையும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உன்னதமான நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே வருமானம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். உறவு பகையாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கிழமையின் அடிப்படையில் புதன் என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு இனிய நாள். இன்றைக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும், உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள், வரவேண்டிய வாக்குகள் வசூலாகும், பெண்வெளி பிரச்சனைகள் அகலும், தொழில் முன்னேற்றம் உண்டு, தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் தொழில் சிறப்பாக அமைய உறுதுணை புரிவதாகவும் இருக்கும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. சேமிப்பு உயர்கிற நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.